அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தற்காப்பு கடையங்கள். ஒரு செயலை துவங்கும்போது இதில் தற்காப்பு கடையங்கள் எப்படி உதவி செய்யும் எனில், அதில் முதல் படி அணுகும் மனநிலை. நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு சாதகம் மட்டும் பார்க்காமல் அந்த செயல் போக்கு, அதில் பயன்பெறுவோ, அது நிலைத்தன்மை, இதையெல்லாம் கொண்டு அணுகும் மனநிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயல் சரியாக துவங்கியதாக அர்த்தம். 2. கட்டுக்கதை கலக்காத நிகழ்வு. இதில் என்ன அப்படின்னா, அசம்ஷனுக்கு இடம் கொடுக்காமல் உங்களோட அப்ரோச் கரெக்டாக இருந்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட செயல்பாடுகள் சரியாக மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாயிண்ட் தன்பலம் பெறும் அங்கீகாரம். தன்பலம் பெறும் அங்கீகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, செல்ஃப் ஆக்டிவேஷன் அப்படின்றதுல ஆக்டிவேஷன் அண்ட் ரெகனைசேஷன். இதில் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எதை நோக்கி வரீங்களோ அதில் நீங்கள் சரியான முறையில் பலமாக இருக்கீங்க அப்படின்னு காமிக்கிறது தன்பலம் பெறும் அங்கீகாரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வெளிப்படுத்தும் தன் செயல்பாடு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி உங்களோட செயல்களை வெளியப்படுத்துகிறீங்களோ அது நீங்கள் பெற வேண்டியதுக்கு பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் சரியானது, இல்லையெனில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து பொருத்தமான விமர்சனம் அப்படின்றதுல நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் அந்த செயல் அச்சீவ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பாதுகாப்பான அமைதியான துறங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறதில்ல, ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஒரு மூமெண்ட்ஸில் இருக்கும்போது அந்த ரெஸ்பாண்டன்ஸ் சேஃப்டியாகவும் அதே மாதிரி காமாகவும் இருந்தது என்றால் அந்த செயல்கள் சிறப்பாக அமையும். அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நகர வேண்டிய கட்டமைப்பை சரியாக அடையாளம் கண்டு தனக்கு சாதகமாக்குதல். நீங்கள் எதுக்காக ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மூமெண்ட்ஸு நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிறதுக்கு அதனோட ஸ்ட்ரக்சரை கரெக்டாக தெரிஞ்சு மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடைசி பாயிண்ட்டை, முக்கியமான முடிவுகளை நோக்கி எப்போதும் நகர வேண்டும். எப்போ நீங்கள் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த ஒர்க்கில் முக்கியமான முடிவுகளை நோக்கி நகரும்போது அந்த செயல்பானது சிறப்பாக அமையும். நன்றி. வேறொரு தலைப்பில் சந்திப்போம்.